ஒரு மாபெரும் தலைவரை, ஒரு மகத்தான மாமனிதரை இந்த நாடு இழந்திருக்கிறது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது அதன் விடுதலைக்காக போராடிய வீர இளைஞர்களில் ஒருவர். எண்ணற்ற அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாவற்றையும் கடந்து துளியும் தன்னலமில்லாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாட ஆற்றிய ஒரு ஆகப்பெரும் தலைமை. எங்களை போன்ற பிள்ளைகள் முன்னெடுத்த போராட்டங்களில் கூட இந்த தலைமுறை பிள்ளைகளோடும் போராட்டங்களில் பங்கேற்ற பெருந்தகை. எவராலும் குறை சொல்ல முடியாத ஒரு மனித புனிதர். அவர் இன்று நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும்போது மிகுந்த மன வலியாக இருக்கிறது. பல நினைவுகள், அவரோடு நாங்கள் நெருங்கி பழகிய காலங்கள், ஒரு 100 ஆண்டு கால வரலாறு. ஒரு தலைவன் இப்படி இருக்கணும், எளிமையாக, நேர்மையாக, தூய்மையாக ஒரு தலைவன் இப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சான்று. அவரை இன்றைக்கு இழந்திருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப மன வேதனையாக இருக்கு. ஐயா நல்லக்கண் அவர்களை இழந்திருக்கிற குடும்பத்தார், அவரை அன்பு கொண்டு நேசித்த தமிழ் சமூகம், அவர் சார்ந்திருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். மகத்தான தலைவனுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்தும்.